செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். அசுர தீவிர புயல் மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை விடப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்களில் புயல் தீவிர மழை வெளுத்து வாங்கப் போகிறது, என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள், நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான அதில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் எதிர்பாராத விதமான கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிரம்பி இருக்கு. மேலும் இதனால் இன்னும் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலைமையில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கனமழை வழின்னு சொல்ல முடியாது. பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும். அதன்படி தெற்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைந்து வடமேற்கு திசையை நகர்ந்து தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரும் அப்படின்றதும் தீவிரமாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. இதனால் இன்று தமிழக வட கடலோர மாவட்டங்கள் அநேக இடங்களிலும் மற்றும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதேபோல் நாளை வடகடலோர மாவட்டத்திலும் அநேக இடங்களிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடனே கூடிய லேசான மழையும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக இந்த மழை 17, 18, 19, 20, 21, 22, 23 வரை இந்த மழையானது தொடரும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள். ஏனென்றால் படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமாகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்னக்கூடிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது நாளைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.